1ஆம் தேதி அன்னைக்கு வந்தே பாரத்ல டிராவல் பண்ணிருந்தேன். அதுல இரவு சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வீடியோவா பதிவு பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது எந்த குறைபாடு இல்லைங்க, ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பர். அப்புறம் என்னதாமா உனக்கு குறைன்னு கேக்குறீங்களா? இந்த தயிர் டப்பாவில பாருங்க 25/2/2025 போட்டிருக்கும். நாங்க டிராவல் பண்ணது 1/3/2025. ட்ரெயின்ல சாப்பாட்டோட கொடுத்த இந்த தயிர் டப்பாவை மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 8 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சிருந்தேன். இந்த டப்பாவை 9ஆம் தேதி அன்னைக்கு இரவு நான் பிரிக்கிறேன். எப்படி இருக்கு இந்த தயிர்னு பாருங்க. இந்த ஃபுட் கான்ட்ராக்ட் யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட உணவை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? சாப்பாட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அதுல சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல தான் நீ வந்திருக்க. நான் உன்னைய குறைய சொல்லல. ஆனா இந்த உணவை குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடுறாங்களே, அவங்க நல்லா இருந்தா தானே உங்க சந்ததி நல்லா இருக்கும். இந்த வீடியோ அந்த கான்ட்ராக்டருக்காக பதிவு பண்ணல. 2 பிள்ளைங்களுக்கு தாய் அப்படிங்கிற முறையில அம்மாவா இருந்து இந்த அட்வைஸை நான் உங்களுக்கு பண்றேன். இது போல டிராவல்ஸ்ல சாப்பாடு நமக்கு தர்றாங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அந்த டிராவல்ஸ்ல நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்து தான் பணம் கட்டுவோம். அன்னைக்கு டேட்ல தயார் பண்ண உணவை தான் நமக்கு தர்றாங்களா அப்படிங்கிற விஷயத்துல தயவு செய்து கண் திறந்து பார்த்து கவனமா இருங்க. நன்றி.